அப்பா, வாயை திறந்து ஏதாவது பதில் சொல்லுங்க. கடைசியில நீங்களும் மத்தவங்க மாதிரி தானே நடந்துக்கிறீங்க. நான் பொண்ணா போயிட்டதுனால தானே எனக்கு பதவியை கொடுக்காம ரத்தனத்துக்கு கொடுத்தீங்க. சொல்லுங்கப்பா, அப்படித்தானே? அடச்சி வாய் மூடு. பொம்பளை பிள்ளைய வாரிசா அறிவிக்க கூடாதுன்னு நான் நினைச்சிருந்தா இத்தனை வருஷமா நான் உன்னை கூட வச்சிருந்து கட்சி வேலையெல்லாம் கத்து கொடுத்துருக்க மாட்டேன். யார பார்த்து என்ன பேசுற? நீ ஒழுங்கா நேர்மையா இருந்திருந்தா நான் ஏன் ரத்தனத்தை வாரிசா அறிவிக்க போறேன்? நீ பண்ண திருட்டு வேலை, ஊழல் எல்லாத்தையும் தெரிஞ்சதுனாலதான் உன்னை வாரிசா நான் அறிவிக்கல. என்னது? நான் ஊழல் பண்ணேனா? என்னப்பா சொல்றீங்க? நீங்க செஞ்சதை நியாயப்படுத்துறதுக்காக அநியாயமா ஏன் மேல பழிய போடாதீங்க. நான் ஊழல் செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? ஜானகி, மாமா அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வாமா. இந்தாங்க. இது என்ன தெரியுதா? வாட்டர் டேங்க் கட்டுற டெண்டர்ல நீ எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்கேங்கிற டீட்டெயில் தான் இது. இது என்ன தெரியுமா? சிமெண்ட் ரோடு போடுறதுக்காக கான்ட்ராக்ட்காரங்கிட்ட நீ எவ்வளவு லஞ்சம் வாங்கினங்கிறதுக்கான டீட்டெயில் இது. இது என்ன தெரியுமா? வீட்டு வசதி திட்டத்துல வீடு ஒதுக்கி கொடுக்கறேன்னு சொல்லி யார் யார்கிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்கேங்கிறதுக்கான லிஸ்ட் இது. ஆதாரம் எல்லாம் கேட்காத. இனிமேலாச்சும் நேர்மையா இருக்க முயற்சி பண்ணு. எல்லாத்துக்கும் காரணம் இவதானா? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இங்க பாருங்க, உங்க பேராசையால மாமாவுக்கு தான் கெட்ட பேர் வரும். இத்தனை வருஷமா நேர்மையான அரசியல்வாதியா மாமா இருந்திருக்காரு. அவர் மேல கலங்கம் வர மாதிரி நீங்க நடந்துகிட்டதுனாலதான் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உங்களுக்கு கிடைக்காம போச்சு. அதனால உங்க குறுக்கு புத்திய எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இருக்கிறத வச்சுட்டு நல்லா வாழ பழகிக்கோங்க. அப்பா, போயும் இவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் நடக்கணுமா? இவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ. நான் உங்க பொண்ணு. நான் இவளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமா? எனக்கு வாழ வந்த பொண்ணு பிறந்த பொண்ணுங்கிற வித்தியாசம்லாம் இல்ல வேதநாயகி. யாரு நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும்.